இந்த பட்டியல் வெளியேற்ற அறப்போராட்டத்தை இங்கு தொடங்கி வைத்த நமது ஐயா மதிப்பிற்குரிய ஜெயராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை காவிரியை இந்த தஞ்சை தரணியில் தவழவிட்டு அகத்திய மாமுனிவர் அவருடைய கட்டளையின் பேரில் 28 நாட்கள் இந்த தஞ்சை மண்ணில், இந்த சோழ நாட்டில் இந்திர விழா கண்ட தேவேந்திர குல சமுதாயம். அன்றைக்கு நாம் எஸ்சியில் இருந்தோமா? எஸ்சி என்கிற பட்டியல் இருந்ததா? தலித் என்ற அடையாளம் இருந்ததா? கிடையாது. கிடையாது இல்லையா? நமக்கு இல்லை. தேவேந்திர சக்கரவர்த்தி பராந்தக குஞ்சர மல்லன், மதுரையும் ஈழமும் கொண்ட வீர நாராயணன் பரகேசரி, உத்தரமல்லூர் என்னும் உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலத்தில் குடவோலை குடும்ப ஆட்சி முறை, இந்த குடும்ப வாரிய ஆட்சி முறையை இந்த மண்ணில் நிலைநிறுத்திய குஞ்சரமல்லன் பராந்தக சோழன் காலத்தில் நாம் யார்? இந்த மண்ணை ஆண்ட குடிகள். அன்றைக்கு நாம் எசியா? கிடையாது. அந்த குஞ்சரமல்லன் பராந்தக சோழன் காலத்தில் இருந்து அதன் தொடர்ச்சியாக இந்த ராஜராஜ அவனுடைய கொள்ள பேரன் ராஜராஜன் குஞ்சரமல்லன் காலத்து குடும்பாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனின் குடும்ப காலத்தில் குடும்பாக இருக்கட்டும், குலோத்துங்க சோழன் 3ஆம் குலோத்துங்க சோழன் அவனுடைய பேரன் ராஜராஜன் 3ஆம் ராஜேந்திரன் காலத்தில் வரை இந்த குடும்பாட்சி முறை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது கல்வெட்டுகள் சாட்சியாக இருக்கிறது. இவர்கள் காலத்தில் நாம் இந்த எஸ்சி என்ற தலித்துவம், ஒடுக்கப்பட்டவர், பிதுக்கப்பட்டவர், நசுக்கப்பட்டவர் என்ற வார்த்தைகள் நமக்கு இருந்ததா? கிடையாது. அப்ப எப்பதான் வந்தது இந்த மூவேந்தர் ஆட்சி? அதாவது இந்த சோழ நாடு என்பது குடும்ப ஆட்சியின் முறையில் கட்டமைக்கப்பட்ட நாடு. இங்க மணக்கால் அருகே ஐயம்பேட்டை அபிமுக்தேஸ்வரர் கோவில் என்ற கோவில் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. குடும்பர்களுக்கு மட்டுமே பரிவட்டம் கட்ட வேண்டும், குடும்பர் தவிர்த்து வேறு ஒருவருக்கு ஒரு பரிச்சட்டம் கட்டக்கூடாது என்கிறான் 3ஆம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டு. இப்படி யாருக்காவது, எந்த சமூகத்திற்காவது நம்மை எஸ்சி என்றும் தாழ்த்தப்பட்டவர் என்றும் இழிந்தவர் என்றும் சொல்லும் அந்த சமூகத்திற்கெல்லாம் இந்த கல்வெட்டு உரிமை, பெருமை, பரிவட்ட உரிமைகள் இருக்கிறதா? கிடையாது. ஆனால் அதன் பின் மூவேந்தர் காலத்தில் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமும் கூட நாம் ஆட்சி அதிகாரத்தை இழந்தோமே ஒழிய, நில உடைமை ஆங்காங்கே இழந்தோமே ஒழிய, பரிவட்ட பெருமைகளோடும் வரலாற்று பெருமைகளோடும் வாழ்ந்தோம். ஆனா எப்ப நம்மள இந்த இழிவெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்றால் 1936 அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பிரிட்டிஷ் இந்தியா போட்ட ஜீவோ. அதற்கு முன்னால் 1919 சவுத்பரா கமிட்டி வரும் பொழுது அவருடைய காலை வருடியது ஒரு கூட்டம், சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன். இவர்கள் அங்கே போய் அவர்கள் விழுந்து அதன் பின் 1925 டெப்ரஸ்ட் கிளாஸ் என்ற ஒரு பட்டியலை உருவாக்குகிறார்கள். இந்த டெப்ரஸ்ட் கிளாஸ் பட்டியலில் இன்றை நம்ம இழிவாக பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை இனமும் இந்த டெப்ரஸ்ட்ல இருக்குது. பிராமின், நான் பிராமின், அதர்ஸ்னு பிரிக்கிறாங்க. இந்த நான் பிராமின் காஸ்ட்ல டெப்ரஸ்ட் பட்டியல் என்ற ஒரு இதை உருவாக்க அன்றைக்கு எஸ்சி கிடையாது. இந்த டெப்ரஸ்ட் கிளாஸில் நம்ம இழிவாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டமும் இருக்கிறது. அதன் பின் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அந்த டெப்ரஸ்ட்ல போடும் பொழுதுதான் ஐயா நமது ராஜ தேவேந்திர சுவாமிகள் சொன்ன மாதிரி 1924 சீனிவாசன் பிள்ளை, தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த சீனிவாசன் பிள்ளை கண்ணில் ஒற்றை கொள்ளக்கூடியவாறு ஒரு லெட்டர் எழுதுறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் ஆதி திராவிடரம் என்று நாங்கள் வேறுபை, எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய ட்ரெடிஷன் அத்தனையிலிருந்து நாங்கள் வேறுபை, எங்களுடைய உணவு முறை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் வேறுபடுகிறோம். எங்களை இந்த ஆதி திராவிடர் பட்டியலில் எங்களை சேர்த்தது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. இட் இஸ் ஹியூமிலியேட்டிங் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு மேலும் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. டெப்ரஸ்டில் இருந்து இவர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை வெளியேற்றிவிட்டு நம்மை இந்த அதர்ஸ் என்கிற அன்டச்சபிள் கேட்டகரி, அந்த கேட்டகரியில் 1928 ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. 1930 அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஆட்சியாளர்கள், இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பெற்றெடுத்த அநீதி கட்சிகள், இவர்கள் நம்மை ஜீவோ போட்டுறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த ஜீவோ பத்தி யாருக்கும் தெரியாது. ஜீவோ நம்பர் 777 ஜூன் 1930 இந்த அன்டச்சபிள் கேட்டகரியில ரெக்கமெண்ட் பண்ணி ஜீவோ போட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி ஜீவோ போடுது. இதனா இந்த 7 உட்பிரிவில் ஒரே ஒரு உட்பிரிவான பல்லா என்கிற உட்பிரிவை மட்டும் சேர்க்கிறார்கள். அதன் பின்
1936 வரை இந்த 7 உட்பிரிவுகள் சேர்த்து பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் போட்டது 1936. சோ இப்ப என்ன கேட்டகரியில போடுறாங்க, யாரை அன்டச்சபிள் கேட்டகரி தீண்டத்தகாதவர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இந்த பிரிட்டிஷ் கால ஒரு இது இருக்குது, வரைமுறை இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நாடு இந்து மதத்தால் கட்டமைக்கப்பட்ட நாடு, ஆதலால் இந்த இந்து மதத்தில் மாடு என்பது புனிதமாக கட்டமைக்கப்பட்டது, புனிதமானது. இவர்களை பொறுத்தவரை இந்த மாடு என்ற புனிதமானதை, இந்த மாட்டின் உணவை, இறைச்சியை யார் வறுமையாலோ ஏதோ ஒன்று யார் உண்கிறார்களோ அவர்களை இந்த இந்து சமுதாயம் புறக்கணித்தது. அவர்களுக்கு எந்தவித உரிமையும் சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தாழ்த்தப்பட்டவராக, தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஆதலால் இவர்களை பட்டியலில் போட்டு அவர்களை மேம்படுத்துங்கள், அவர்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுங்க என்று, அதற்காகத்தான் இந்த பட்டியல் அன்டச்சபிள் கேட்டகரியில போடுறாங்க. இது 1932 லோக்கியன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பிரான்சைஸ் கமிட்டியில் தெளிவாக ஒன்லி தி அன்டச்சபிள், அந்த லோக்கியன் கமிட்டி மெம்பராக இருந்தவர் இந்த சட்டமாமேதை அம்பேத்கர் அவர்கள் மற்றும் மிஸ்ஸஸ் சுப்பாராவ் இவர்கள் 1930 அவர் சிஎம் இருந்தாரு. அவருடைய மனைவி இவர்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, மிஸ்ஸஸ் சுப்பாராவ் சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு டெம்பரரியா வச்சுக்கோங்க, இவர் they should mix with the mass அப்படின்னு. அன்றைக்கு இவர்கள் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும், இப்படி அவர்களை பிரிக்காதீர்கள் என்று. ஆனால் இப்ப அம்பேத்கர் அவர்கள் கிளியரான சொல்றாங்க, இந்த அன்டச்சபிள் கேட்டகரியில நான் சொன்னவர்கள் மட்டும் தான் இருக்க வேண்டும். அதாவது the stigma of untouchability. இந்த இதில் யார் இருக்கிறாங்க என்றால் the arising from the inherited, அதாவது மரபு வழி தீண்டாமையா